செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாதூர் மேல்நிலைப்பள்ளி, கூவத்தூர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அணைக்கட்டு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருவாதூர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் சாந்தி ராமச்சந்திரன், ஒன்றிய கவுன்சிலர் சுஜாதா பாரதி பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் பாரதி பாபு, பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரையில் முதல் முறையாக அமேசிங் ஆர்ட்ஸ் நிறுவனம் சார்பில் காலவாசல் அடுத்துள்ள முடக்கு சாலை சந்திப்பில் 15 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட தானியங்கி சிக்னல் மற்றும் காவல் உதவி மையத்தை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் திறந்து வைத்தார். தொடர்ந்து இந்த பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு இலவசமாக தலைக்கவசம் வழங்கினார். மேலும் இனிமேல் சத்தியமாக தலைக்கவசம் அணிந்தே வாகனம் ஓட்டுவேன், குடும்பத்தாரையும் தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட சொல்லுவேன் என வாகன ஓட்டிகளிடம் சத்தியம் பெற்றுக் கொண்ட காவல் ஆணையர் வித்தியாசமான முறையில் விழிப்புணர்வு மற்றும் அறிவுறுத்தல்களை வழங்கினார். போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறதுக்காக கமிஷனர் ஆணைக்கிடங்க சுமார் 15 லட்சம் செலவில் அமேசிங் ஆட்ஸ் அட்வர்டைசிங் ஏஜென்சி சார்பில் இந்த பூத்து சிக்னல் பிஎஸ் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து மதுரையில் இல்லாத யாருமே போடாத ஸ்கொயர் டைப்பு எக் லைட்டு போட்டிருப்பாங்க. மற்ற இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிப் லைட் போட்டிருப்பாங்க. இது வந்து எக் லைட்டு. கிரீன் ஓடுறப்ப கிரீன் வரும், எல்லோ ஓடுறப்ப எல்லோ ஓடும், ரெட் எரியறப்ப ரெட் லைட் எரியும். நைட்டில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு வாகன ஓட்டிகளுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரையில் முதல் நான் இப்போ பண்ணிக்கிட்டு ஏற்கனவே பழனியில் என்னோட சிக்னல் ஓடிக்கிட்டு இருக்கு சார். தூத்துக்குடி அருகே உள்ள மேல தட்டப்பாறையை சேர்ந்தவர் பெருமாள். புரோட்டா மாஸ்டரான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் இவர் வெள்ளிக்கிழமை தனது நண்பர்களுடன் கோரம்பள்ளம் குளத்தில் குளிக்க சென்றார். அப்போது அவர் எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்று மூழ்கியதாக கூறப்படுகிறது. உடனடியாக அவரை அவரது நண்பர்கள் மீட்க முயற்சி செய்து முடியாததால் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் குளத்தில் மூழ்கிய பெருமாளை சடலமாக மீட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற புதுக்கோட்டை போலீசார் பெருமாளின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே விநாயகபுரம் நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த தங்கவேலு என்பவரது வீட்டில் நேற்று இரவு மர்ம நபர்கள் முகமூடி அணிந்து அரை நிர்வாணத்தோடு சுற்றித் திரிந்துள்ளனர். மேலும் தங்கவேல் வீட்டினுள் நுழைய முற்பட்டபோது அவரது வீட்டில் அலாரம் அடித்ததால் திருட வந்த நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர். வெளியே வந்த தங்கவேலு வீட்டில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 3க்கும் மேற்பட்ட நபர்கள் முகமூடி அணிந்து அரை நிர்வாணத்தோடு சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. மேலும் சிசிடிவி கேமராக்களையும் அந்த நபர்கள் மறைக்க முயன்றுள்ள காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் ஆத்தூர் நகர போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி திருச்சி மாவட்டம் புத்தானத்தம் மற்றும் துவரங்குறிச்சி பொன்னம்பட்டி பேரூராட்சியின் பல பகுதிகளில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து அப்பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையிலான காவலர்கள் துவரங்குறிச்சி கடைவீதி பகுதியிலிருந்து விநாயகர் சிலை முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலம் வரும் பகுதிகளில் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செப்டம்பர் 11ஆம் தேதி இமானுவேல் சேகரன் நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ள நிலையில் மாவட்டம் முழுவதும் தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. வெளி மாவட்ட வாகனங்கள் அனுமதியின்றி நுழையவும் தடை இருந்து வருகிறது. மேலும் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்திற்கு திருவாடனை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து செல்லும் வாகனங்களுக்கு குறிப்பிட்ட வழித்தடங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாடனை பேருந்து நிலையம், சின்னக்கீரமங்கலம், மேலவயல், ஊரணிக்கோட்டை, அரசூர் உள்ளிட்ட பகுதிகள் உள்ள நிலையில் அதை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் நேரில் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் அருள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும், சிபிஎஸ்ஐ ஒழிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தற்காலிக பேருந்து நிலையத்தில் உள்ள மரத்தில் பட்டம் விடுவதற்கு பயன்படுத்தப்படும் மாஞ்சா நூல் மாட்டி தொங்கிக் கொண்டிருந்துள்ளது. இதில் அமர்ந்த காக்கா ஒன்று அதனுடைய இறகு நூலில் பட்டு சிக்கிக் கொண்டது. நீண்ட நேரமாக காகம் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் அதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் மதுராந்தகம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் காகத்தை மீட்க ஏற்பாடுகள் செய்த நிலையில் காகம் நூலை அறுத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றுவிட்டது. பட்டம் விட தடை செய்யப்பட்ட நிலையில் மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் அருகே உள்ள ஜே நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன். இவர் மாவட்ட காசநோய் பிரிவில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இவர் இந்த பகுதியில் புதிதாக வீடு கட்டி குடிவந்தார். இந்நிலையில் சிலம்பரசன் தனது மனைவி தேவி பிரியா மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது முகமூடி கொள்ளையர்கள் வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே நுழைந்து சிலம்பரசனை கட்டுப்போட்டு பீரோவிலிருந்து 5.5 சவரன் நகை, வெள்ளி பொருட்கள் மற்றும் 6000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து சிலம்பரசன் கந்திக்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியைச் சேர்ந்த வினோத் என்பவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள தலைவாசல் பகுதியில் தனது பாட்டியை பார்ப்பதற்காக கூகுள் மேப்பை பார்த்துக் கொண்டு காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள அணைப்பாளையம் பிரிவு சாலையில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் ஓரம் இருந்த பள்ளத்தில் புகுந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தின் போது அவ்வழியாக எவ்வித வாகனமும் வராததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதோடு வாகனத்தை ஓட்டி வந்த வினோத் காயங்களின்றி தப்பினார். இது சம்பந்தமாக ராசிபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் வனவிலங்குகளால் தங்களது பயிர்களுக்கும் உயிர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் இதனால் வனவிலங்குகளால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஒவ்வொரு கூட்டத்திலும் வனத்துறையினர் வெள்ள அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கந்தசாமி எனும் விவசாயி பட்டாக்குறிச்சி பகுதிகளில் விவசாய நலங்களை மற்றும் கால்நடைகள் வளர்ப்பு பகுதிக்கு அருகில் கல்குவாரிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மனு அளித்தார். இந்த மனு குறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கல்குவாரிக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என்பதை கண்டித்தும் அதிகாரிகள் முன்னிலையில் தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மத நல்லிணக்க ஒற்றுமைக்காகவும் 33% பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்ற கோரியும் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி சையத் ஹசீனா தலைமையில் மதுரையில் நடைபயணம் நடைபெற்றது. இந்த நடைபயணத்தை புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் நாராயணசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ராஜாஜி பூங்காவிலிருந்து துவங்கிய இந்த நடைபயணம் காந்தி மியூசியம் வரை நடைபெற்றது. சென்னை ஓஎம்ஆரில் செயல்பட்டு வரும் செயின்ட் ஜோசப் கல்லூரி குழுமம் சார்பில் புதுக்கோட்டையில் விஜய் ஹோட்டலில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளின் அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தங்களுடைய அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்திய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு வருமான வரித்துறை உயர் அதிகாரி நந்த குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயின்ட் ஜோசப் கல்வி குடும்ப தலைவர் டாக்டர் பாபு மனோகரன், கல்லூரியின் மேலாண் துறை தலைவர் டாக்டர் கருப்பையா, தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் டாக்டர் லதா செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு 1960ஆம் ஆண்டிலிருந்து அப்பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குடியிருப்பு காமராஜ் நகர் பூங்காவை ஆக்கிரமித்து இருப்பதாக இருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு இருந்தால் அதனை அகற்றவும் மேல்முறையீட்டு விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டதை அடுத்து பேரூராட்சி செயல் அலுவலர் ஆக்கிரமிப்பு அகற்றுவது தொடர்பாக நோட்டீஸ் வழங்கியுள்ளார்.
தெரிவித்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி மேல்முறையீட்டு விசாரணையை நடத்தினார். இதில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள், கவுன்சிலர், தூய்மை பணியாளர்கள், வழக்கு தொடர்ந்தவர்களுக்கும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய துப்புரவு பணியாளர்கள், தங்களுக்கு ரேஷன் கார்டு, மின் இணைப்பு என அனைத்தும் உள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் தற்போது பட்டா வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. அதனால் தூய்மை பணியாளர்கள் ஆக்கிரமித்து குடியிருக்கவில்லை. அவர்களுக்கு பேரூராட்சியால் வழங்கப்பட்ட இடத்தில் வசிக்கின்றனர். இதனை மேல்முறையீட்டில் தெரிவித்துள்ளோம். எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். பேரூராட்சி துப்புரவு பணியாளர்கள் வசிக்கின்ற பகுதிகளை ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக சில நபர்கள் செய்த முறையீட்டின்படி ஏற்கனவே நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்காக அறிவிப்பு ஆனது. ஆக்கிரமிப்பு அகற்றும் சட்டம் பிரிவின்படி செயல் அலுவலர் அவர்கள் ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. அதன் பேரில் நாங்கள் இன்றைக்கி சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மேல்முறையீடு செய்திருந்தோம். அதற்கான மேல்முறையீட்டு விசாரணையானது நடந்தது. நல்ல முறையில் இந்த விசாரணை நடந்தது. ஆகவே ஆட்சியர் அவர்கள் நல்ல முறையிலே இதற்கான தீர்வுகளை கொடுப்பார் என்று நினைக்கிறோம். ஆகவே எங்களுடைய கோரிக்கையானது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இன்று திரும்புகிறோம். தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு காலமா அந்த இடத்துல குடியிருக்காங்க? தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 1960 இந்த பகுதிகளில் குடியிருந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்காக ரொம்ப வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய நபர்கள் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கான வீட்டு வரி, சொத்து வரி, அதே போல் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே 1960 அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. மொத்தமே 17 குடும்பங்கள் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அவங்க வேறு இடத்துல ஆக்கிரமிப்பை எடுத்தாலுமே அவங்களுக்கு வாழ்வாதாரங்கிறது பாதிக்கப்படும், வீடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆகவே அரசாங்கமானது இது நல்ல ஒரு முடிவு எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், நினைக்கிறோம். நாங்கள் வெற்றி அடைவோம் என்று நினைக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏப்ரல், மே மாதங்களில் நிலவும் கோடை சீசன் மற்றும் செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் நிலவும் குளிர் சீசனிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் 2ஆம் சீசனிற்காக உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல வண்ண மலர்கள் நடவு செய்யப்பட்டு தற்போது பூத்து குலுங்க துவங்கியுள்ளது. குறிப்பாக ஒரே செடியில் மஞ்சள் மற்றும் சிவப்பு என 2 வண்ண டேலியா மலர்கள் பூத்து குலுங்க இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மேலும் 2ஆம் சீசனிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பெட்டூனியா, சால்வியா, டேலியா, மேரிகோல்டு, பிரெஞ்ச் மேரிகோல்டு உள்ளிட்ட பல வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரிக்கும் பணியில் பூங்கா ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் உள்ள மாநாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம், பொது நூலக இயக்கம், பபாசி சார்பில் புத்தக திருவிழா தொடக்க விழா நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்று புத்தக அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், மதுரையில் கலைஞர் நூலகம் அமைத்து தந்து மாணவர்களிடையே அறிவு புரட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்படுத்தியுள்ளார் என்று தெரிவித்தார். புத்தக கண்காட்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது எங்களை மாதிரி மாணவர்கள் போட்டி தேர்வு புத்தகம், அந்த மாதிரி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா புத்தகம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நம்ம பார்த்ததில்ல. ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி இளைஞர்களும் சரி, குழந்தையில இருந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. உள்ள வந்தோடனே கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குது. IAS மற்றும் IPS போட்டி தேர்வு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான புத்தகத்தை இருக்கு. அதை குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்களை மாதிரி இளைஞர் நிறைய போட்டி தேர்வுக்கு போட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு IAS, IPS இந்த மாதிரி புத்தகம் நிறைய யூஸ்ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். போட்டி தேர்வுக்கு நிறைய இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி புத்தக கண்காட்சி பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நீலகிரி மாவட்டம் உதகை எல்ஹில் பகுதியைச் சேர்ந்தவர் மோகன். இவருக்கும் இவரது மனைவி ஷோபாவிற்கும் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு குடும்ப தகராறு காரணமாக பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் எல்ஹில் பகுதியில் உள்ள மோகனுக்கு சொந்தமான வீட்டில் ஷோபா தனது குழந்தைகள் மற்றும் கணவரின் சகோதரி, தாயாருடன் வசித்து வந்துள்ளார். மோகன் மட்டும் முத்தோரை பகுதியில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கணவன் மனைவி இடையே சமாதானம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 1 மாத காலமாக மோகன் தனது குடும்பத்தினருடன் எல்ஹில் பகுதியில் சேர்ந்து வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் மோகனின் சகோதரியை அவர் திருமணமான வீட்டுக்கு சென்று வாழுமாறும் இந்த வீட்டில்
வீட்டில் இருக்க வேண்டாம் என்றும் ஷோபா கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் மீண்டும் மோகன் மற்றும் ஷோபா இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரமடைந்த மோகன் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து ஷோபாவின் கழுத்தில் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஷோபா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து மோகன் உதகை நகர மத்திய போலீசில் சரணடைந்தார். பின்னர் சரணடைந்த மோகன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சினையில் கணவர் மனைவியை கொலை செய்த சம்பவம் உதகையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த முத்தப்புடையான்பட்டியை சேர்ந்தவர் சுப்பிரமணி மகன் ரெங்கர். ஓட்டுநரான இவர் தனது ஊர் நிகழ்ச்சிக்கு ஒலி அமைப்பு செய்ய வந்திருந்த சின்னரெட்டிப்பட்டி பகுதியினை சேர்ந்த ரத்தினம் மகன் பிரபாகரன் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் அமர்ந்து பொருட்கள் வாங்குவதற்காக மணப்பாறை சென்றுள்ளார். அப்போது அஞ்சாலிகளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது திருச்சி நோக்கி சென்ற கார் ஒன்று எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ரெங்கர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். பிரபாகரன் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து மணப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்டையார்பேட்டையில் உள்ள தனியார் உடற்பயிற்சி கூடத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக உடற்பயிற்சி செய்து வருகிறார். அங்கு ஜார்ஜ் என்பவரிடம் பழக்கம் ஏற்பட்டு பின் காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜார்ஜ் இளம்பெண்ணிடம் இருந்து 45 சவரன் நகை, 10 லட்சம் ரொக்கம், விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் என ஒவ்வொன்றாக பெற்றிருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவரது நடத்தையில் சந்தேகமடைந்த இளம்பெண் இவரை கண்காணித்ததில் இவர் இதேபோல் பல பெண்களிடம் ஆசை வார்த்தை கூறி தொடர்பில் இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து இளம்பெண் ஜார்ஜிடம் கேட்டபோது வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் ஜார்ஜ் நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன், அதை கேட்க உனக்கு உரிமை இல்லை என கோரி இளம்பெண்ணை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதையடுத்து அந்த இளம்பெண் ராயபுரம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜார்ஜை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அப்சர்வேட்டரி அருகே கீழ்குண்டாறு நீர்த்தேக்கம் அமைந்துள்ளது. இந்த நீர்த்தேக்கத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன் காட்டு யானைகள் முகாமிட்ட நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒற்றை புலி ஒன்று உலா வந்துள்ளது. தற்போது சிசிடிவி கேமராவில் பதிவான உலா வரும் ஒற்றை புலியின் வீடியோ வைரலாக பரவி வருகிறது. இந்நிலையில் கீழ்குண்டாறு நீர்த்தேக்கத்திற்கு சென்று வரும் நகராட்சி பணியாளர்கள் மிகவும் பாதுகாப்பாக எச்சரிக்கையுடன் சென்று வரும்படி வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.